ஹிட்லரை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். ஹிட்லர் கோலோச்சிக் கொண்டிருந்த காலம் அது. இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஹிட்லர் வெற்றி பெறுவான் என்று உலகமே அவர் முன்பாக அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய காலடியில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழப்போகிறது என்கின்ற பிரமை ஒவ்வொருவரிடமும் இருந்தது. அப்பொழுது அவரை சந்திக்கின்றார் ஒரு பத்திரிகையாளர். ஹிட்லர் கப்பலுடைய மேல் தடத்திலே நின்று கொண்டு தன்னுடைய படைகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார். பத்திரிகையாளர் வந்தவுடன் அவரை பார்த்து சொல்கின்றார், பாருங்கள் என்னுடைய படையை, உலகத்தை அதிர வைக்கப் போகின்ற படை இதுதான், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை மண்டியிட போட வைக்கின்ற படை இதுதான் என்கின்றார். சொல்லிவிட்டு அங்கு இருக்கின்ற தூரத்தில் இருக்கின்ற ஒரு படை வீரரை பார்க்கின்றார். அடுத்த சொல் இல்லாமல் அந்த படை வீரர் கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கடலிலே குதித்து இறந்து விடுகின்றார். நெக்ஸ்ட் என்கின்றார், மறுவார்த்தை பேசாமல் இன்னொரு வீரன் கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கீழே குதித்து இறந்து விடுகின்றான். மூன்றாவது என்று சொல்வதற்கு முன்பாக இப்படி திரும்பும் பொழுதே ஒரு வீரன் ஓடி வருகின்றான் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு. பத்திரிகையாளர் அவரை பார்த்து, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது? அவர்தான் ஏதோ சொல்கிறார் என்றால் நீங்களும் என்ன என்று ஏது கேட்காமல் குதிக்கிறீர்களே என்று. அந்த படைவீரன் சொன்னாராம், இந்த பைத்தியக்காரனோடு இருப்பதை விட கடலிலே குதித்து சாவதே மேல் என்பதற்காகத்தான் குதித்தேன் என்று சொன்னானாம். யாரையும் நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. யார் சர்வாதிகாரியாக நாடாளுமன்றத்தினுடைய நாட்களை குறைக்கிறாரோ, யார் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பேச விடாமல் மொத்தமாக ஒட்டுமொத்தமாக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 130ற்கு மேலான உறுப்பினர்களை யார் அவை நீக்கம் செய்கிறார்களோ, யார் மாநிலம் எந்த உரிமையாவது கேட்டால் உடனடியாக அங்கே இடி அல்லது சிபிஐ ரெய்டு என்று அனுப்புகிறார்களோ, அவர்கள் ஒருபொழுதும் அவர்களை வரலாறு மன்னிக்காது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.